இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸான வீடியோ. நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம், அதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அப்புறம் சேலரி எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, உங்கள் ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ப்ளஸ் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்னா there are things to do before the interview, during the interview and even after the interview. இதெல்லாம் தான் என்னன்னு இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் சரி, ஆர் ஈவன் இஃப் யூ காட் a few years of experience, ஒரு இன்டர்வியூவை, ஒரு ஜாப் இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வாட்ச் till the end. Let's get started. ஜாப் இன்டர்வியூவை பற்றி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஜாப் இன்டர்வியூ இஸ் அ சைக்கலாஜிக்கல் டெஸ்ட். உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு, இந்த ஜாப் ரோலில் வேலை பார்க்குறதுக்கு ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. அப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, ரெலவென்ட் ஸ்கில் செட் இருக்கா, அந்த டீமுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பொட்டென்ஷியல் இருக்கா, வேலையை கற்றுக்கிறதுக்கான மைண்ட் செட் இருக்கா, அடாப்டபிளாக இருக்கீங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்ட் பேசிக்கலி நீங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்பின ரெஸ்யூமேல என்ன போட்டிருக்கீங்களோ அது நீங்கள் இன்டர்வியூவில் சொல்கிற எல்லா விஷயத்துக்கூடய மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண காலேஜில் பிளேஸ்மெண்ட் டீம்லேயும் இருந்தேன். ஸோ அந்த டைமில் நிறைய ரெக்ரூட்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயம் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் நோட் தட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு டைரியும் பென்னும் தேவைப்படும். அதை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 1, ரிசர்ச் த கம்பெனி அண்ட் த இண்டஸ்ட்ரி. நிறைய கேண்டிடேட்ஸ் பண்ணுற தப்பு இதுதான். அந்த கம்பெனி பற்றியும் இண்டஸ்ட்ரி பற்றியும் சரியாக தெரியாமையே இன்டர்வியூக்கு போவாங்க. திஸ் ஜஸ்ட் ஷோஸ் தட் யூர் நாட் சீரியஸ் அபவுட் இட். மொதல் வேலையாக அந்த கம்பெனியோட வெப்சைட்லேயும் சோஷியல் மீடியா பேஜ் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா அதுலேயும் பார்த்து அந்த கம்பெனியோட ஃபங்க்ஷனிங் பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியோட ஃபங்க்ஷனிங் பற்றியும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும். அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் இன்டர்வியூ போகிற கம்பெனிக்கு எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குது, அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் இண்டஸ்ட்ரியோட கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, வேறு ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ்னால அந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டுச்சானோ நீங்கள் முன்னாடியே பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Once you've done all of this, it's time to move on to step number 2, which is introspection. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜாபில் ஏன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, என்ன ரீசன், ஆஸ்க் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களோட அகாடமிக்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஈவன் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை எவால்வேட் பண்ணி இதில் எது உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு உங்கள் டைரியில் எழுதி வைங்க. இந்த ஆர்கனைசேஷனில் இந்த பர்டிகுலர் ஜாபை ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆன்சர் தட் கொஸ்டின் டு யோர் செல்ஃப் ஹானஸ்ட்லி. ஆஃப்டர் தட் நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ண வேண்டிய இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஏன் ஒரு நல்ல கேண்டிடேட்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட இருக்கிற வேல்யூபிள் ஸ்கில்ஸ் என்ன, ரெலவெண்ட் நாலேஜ் என்ன, ரைட் ஆல் ஆஃப் தட் டவுன். பை தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிளாரிட்டி இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, ப்ரிப்பேரிங் ஃபார் காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இன்டர்வியூ நடத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரில் கேட்கப்படுற காமன் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சரை முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போய் ஓவர் திங்க் பண்ணாமல் மென்டல் ஃபெட்டிகை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதுக்கான ஆன்சர்ஸை யோசிச்சு மட்டும் வைக்காமல் ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூ செட்டிங்குள்ளே உங்களை நீங்களே விஷுவலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ரிஹர்ஸ் பண்ணுங்கள். The first and the most important question is tell me about yourself. இது என்னதான் ஒரு சிம்பிள் கொஸ்டினாக இருந்தாலும் நிறைய கேண்டிடேட்ஸ் இதை ஆன்சர் பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகி போயிடுறாங்க ஜஸ்ட் பிகாஸ் தேர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கான ரீசனையும் பர்பஸையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திஸ் கொஸ்டின் இஸ் அன் ஐஸ் பிரேக்கர். அந்த இடத்துல இன்டர்வியூவரும் சரி, கேண்டிடேட்டும் சரி, கம்ஃபர்டபுளாகவும் ரிலாக்ஸ்டாகவும் ஃபீல் பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டினை முதல்ல கேட்பாங்க. ப்ளஸ் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, மோட்டிவேஷன் லெவல் எவ்வளோ, அப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க இந்த கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களோட எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கரியர் கோல்ஸ், அப்புறம் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி சொல்லலாம். அந்த எம்ப்ளாயருக்கு ரெலவெண்ட்டான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். ஆன் தி அதர் ஹேண்ட் யூ கேன் மென்ஷன் 1 or 2 ஹாபீஸ். அப்புறம் உங்களோட பர்சனல் லைஃப் பற்றியும் நீங்கள் கொஞ்சம் பேசலாம். திஸ் ஷோஸ் தட் யூ ஹேவ் அ லைஃப் அவுட் சைட் ஆஃப் ஒர்க். அடுத்த கொஸ்டின், why did you apply for this job? நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னு கேட்பாங்க. பிகாஸ் உங்களோட மோட்டிவேஷன் ஜாப் இன்டர்வியூவில் ஒரு கீ டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. பணம் சம்பாதிக்க மட்டும்தான் இந்த வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த படிப்பு படித்ததுனால மட்டும்தானா? அந்த இடத்துல உங்களோட ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட்டையும் பேஷனையும் கம்யூனிகேட் பண்ணுறது தான் உங்கள் கோலாக இருக்கணும். அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் ஸ்டெப் 1ல் முன்னாடியே பண்ண ரிசர்ச்சில் இதுக்கான ரீசன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரிசர்ச்சில் அவங்களோட ஒர்க் என்வாயர்மெண்ட் பற்றி உங்களுக்கு நல்லதாக ஏதாச்சும் ஒன்று தெரிய வரும். அந்த கம்பெனியோட கோல்ஸ், அவங்களோட விஷன், அப்புறம் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ், ஃபிலாந்த்ரோபி, இதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்கள் பர்சனல் ரோலை தாண்டி அந்த கம்பெனிலையும் இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கிற 2-3 விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வில் பி why should we hire you? ஒரு தப்பான கேண்டிடேட்டை வேலைக்கு எடுக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு நிறையா லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த வேலைக்கான ஜாப் ரோலுக்கான கரெக்டான ஆளுன்னு அந்த எம்ப்ளாயரை கன்வின்ஸ் பண்ணணும்.
உங்களால் அந்த கம்பெனியோட டீமுக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ண முடியுங்கிறத நல்லா யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்பெஷலாக எதையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களோட எபிலிட்டிஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் எப்படி சொல்லலாம், ஐ எம் யங், ஐ எம் ஈகர் டு லேர்ன் அண்ட் மோட்டிவேட்டட் டு ஒர்க் ஹார்ட், ஐ ஹேவ் அ பேஷன் ஃபார் நம்பர்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. காமனாக கேட்கப்படுற இன்னொரு கொஸ்டின், உங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸ் என்னன்னு கேட்பாங்க. நம்மளோட ஸ்ட்ரெங்க்த்தை பற்றி பேசுகிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது, பட் உங்களோட வீக்னஸ் என்னன்னு சொல்கிறது இஸ் அ பிட் ட்ரிக்கி. சம் பீப்புள் மே டிஸ்அக்ரி வித் மீ, பட் நான் சொல்கிறது என்னன்னா, உங்களோட பர்சனாலிட்டிலையும் ஹேபிட்ஸ்லையும் இருக்கிற வீக்னஸஸ் பற்றி ஒரு ஜாப் இன்டர்வியூவில் சொல்லாதீங்க. சார் எனக்கு பொறுமையே கிடையாது, மற்றவங்க கூட சகஜமாக பேச தெரியாது, நான் ரொம்ப லேட்டாக வருவேன், பங்க்சுவாலிட்டியே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு பதிலாக நீங்கள் டெக்னிக்கலாக எங்கேயாச்சும் சின்னதாக லேக் ஆகிறீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு கோர் டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கக்கூடாது, ஒரு சப்ளிமெண்ட்ரி டெக்னிக்கல் ஸ்கில்லை நீங்கள் உங்கள் வீக்னஸாக சொல்லிக்கலாம். பட் அதை நீங்கள் டேரெக்டாக வீக்னஸ்னு சொல்லாமல் அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்னா, எல்லா ஹெச்ஆர் மேனேஜர்ஸ்க்கும் ஒரு ஆளோட பர்சனாலிட்டி ட்ரேட்ஸை மாற்றுறது ரொம்ப கஷ்டமான காரியம்னு நல்லாவே தெரியும். இஃப் யூ ஹேவ் அ பேட் ஹேபிட், உங்களுக்கு பர்சனாலிட்டி டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆன் தி அதர் ஹேண்ட், ஒரு சப்ளிமெண்ட்ரி டெக்னிக்கல் ஸ்கில்லை யார் வேணாலும் எப்போ வேணால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட இருக்கிற எந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க, அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். டோன்ட் லை அபவுட் இட். அதர் காமன் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட், வேர் டு யூ see yourself in 5 years? இதுக்கு நீங்கள் தெளிவில்லாமல் பதில் சொல்லக்கூடாது. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது, பட் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். அந்த ஃப்யூச்சரில் இருக்கிற பொசிஷன் நீங்கள் இன்டர்வியூக்கு போன கம்பெனியில் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, லாங் டர்மாக இங்கே தான் இருப்பீங்கன்னு அந்த எம்ப்ளாயருக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், which is what you want. நான் இதுக்கு முன்னாடியே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் செட் பண்ணுற கோல் ஹை பொசிஷனில் இருக்கணும், பட் இட் ஆல்சோ ஹேஸ் டு பி ரியலிஸ்டிக். ஷோ த எம்ப்ளாயர் தட் யூ ஆல்வேஸ் செட் ஹை அண்ட் அச்சீவபிள் கோல்ஸ். வேறு இன்டர்வியூவில் கேட்குற முக்கியமான கொஸ்டின், சப்போஸ் உங்களுக்கு வேலை கிடச்சதுன்னா எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களோ, திங்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் யோர் ஃபேவர். நெக்ஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவனமாக கேளுங்க. சேலரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. என்னதான் பேஷன், கமிட்மெண்ட், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே காசு முக்கியம் இல்லை. இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா நான் உங்களை ஒஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் நிறையா ஃப்ரெஷர்ஸ் அவங்களுக்கு வரப்போகிற செலவுகளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாங்க. பீயிங் an adult is expensive bro, you need money. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுற சேலரி ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு கம்பெனி மாதிரி போகிறதா இருந்தால் கூட எக்ஸிஸ்டிங் சேலரியை பேஸ் பண்ணி தான் அங்கேயும் கேட்க முடியும். சப்போஸ் அந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சேலரியை ஃபிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அதை நெகோஷியேட் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி மென்ஷன் பண்ணாமல் இன்டர்வியூவில் கடைசியாக அந்த கேள்வியை கேட்டால் தான் நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியும். பை த வே, எல்லா ஹெச்ஆர் மேனேஜர்ஸும் இந்த கேள்வியை விவரமாக கடைசியில் தான் கேட்பாங்க. அப்போ தானே நீங்கள் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணி மென்டலாக டயர்டாக இருப்பீங்க. அந்த டைமில் உங்களை ஒரு கம்மியான பேக்கேஜ்க்கு ஒத்துக்கிட்டு கமிட்டாக வைக்கிறது ஈஸி. அப்போது எவ்வளோ தான் சேலரி கேட்குறது? அந்த கம்பெனி இருக்கிற சிட்டியில் டிப்பிக்கலாக அந்த ஜாபுக்கு மார்க்கெட்டில் உங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ பேன்னு முதல்ல விசாரிங்க. அப்புறம் அந்த நம்பர்லேருந்து ஒரு 20% அதிகமாக கேளுங்க. கேட்கும்போதே நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸோடு கேட்கணும். இந்த இடத்துல நான் ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், which is financial identity. உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ்க்கும் உங்கள் பொட்டென்ஷியலுக்கும் உங்களால் கொடுக்க முடிகிற ரிசல்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு உங்கள் மனசில் இருக்கும், அதுதான் உங்களோட ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி. இது மாதத்துக்கு 10,000, 50,000, 1,00,000ங்கிறத உங்கள் மைண்டில் ஏற்கனவே ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் ஐடென்டிட்டி ஐடியலாக மார்க்கெட்டில் கொடுக்குற சேலரிக்கு ஒரு 20% அதிகமாக இருக்கணும். அதை முதல்ல கேளுங்க. அந்த எம்ப்ளாயர் எப்படியோ இந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுவார். நீங்கள் இன்டர்வியூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா எக்காரணத்துக்கு கொண்டும் மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு கம்மியான சேலரியை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. இஃப் யூ டூ இட் யூல் ரிக்ரெட் இட். இப்போ எல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு போக போகிற ரூட்டையும் ட்ராவலையும் முன்னாடி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. யூ டோன்ட் வாண்ட் டு பி லேட். ஓகே, அடுத்து நீங்கள் இன்டர்வியூக்கு போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு என்னன்னு சூஸ் பண்ணணும். நிறையா பேர் புதுசாக ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு போக அட்வைஸ் பண்ணுவாங்க, பட் ஐ டிஸ்அக்ரி. புது துணி உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தேட் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஃபார்மல் ஆர் செமி ஃபார்மல் க்ளோத்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு கூடயே உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது கான்ஷியஸாகவும் இருக்கலாம், இல்லை சப்கான்ஷியஸாகவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் இருக்கும். அது எப்போல்லாம் நீங்கள் வெளியே போட்டுட்டு போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்டர்வியூக்கு போட்டு போக ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் ஃபுட்வேர், நீங்கள் போடுற ஷூஸ் அண்ட் சாக்ஸ் நீட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். பிகாஸ் அக்கார்டிங் டு சைக்கலாஜிக்கல் ரிசர்ச், உங்கள் ஃபீட்டில் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா அது இன்டெரக்டாக உங்கள் மூடை பாதிக்க, நெகட்டிவாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது.
ஃபைனலி கெட் அ குட் நைட்ஸ் ரெஸ்ட் அண்ட் உங்கள் வயிறுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிற மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு போங்க. டோன்ட் ஈட் எனிதிங் ஸ்பைசி. இன்டர்வியூக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இன்டர்வியூ அன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். பி ஆன் டைம். அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் முன்னாடியே போயிருங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸையும் 2-3 வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன்லாம் சைலண்ட்டில் போட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களை வெயிட் பண்ண வச்சாங்கன்னா காமாக உட்காந்து ஸ்லோவாக டீப்பாக மூச்சு விடுங்க. இட் ஹெல்ப் யூ காம் டவுன். இதை எப்படி பண்ணலான்னா 4 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ப்ரீத் இன் பண்ணி பொறுமையாக ப்ரீத் அவுட் பண்ணும்போது 8 செகண்ட்ஸ்க்கு டைம் எடுத்து பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூ டூயிங் தட். இன்டர்வியூ ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிமெம்பர், நீங்கள் இந்த மொமெண்ட்காக தான் ரெடியாக இருக்கீங்க. உள்ளே போய் அந்த இன்டர்வியூவரை அப்சர்வ் பண்ணி சொல்கிறத கவனமாக கேளுங்க. நடுவில் எதுவும் இன்டரப்ட் பண்ணாமல் உங்கள் டர்ன் வரப்போ மட்டும் பேசுங்க. ஃபோக்கஸ் ஆன் த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் கிளியரான டேரெக்டான லாங்குவேஜை யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் சே லைக் எட்ஸெட்ரா. மேக் யுவர் பாயிண்ட் அண்ட் பி ப்ரிசைஸ். அந்த இன்டர்வியூவர் கூட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி ஒரு அப்ரைட் பாஸ்டரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எந்த கேள்விக்காச்சும் பதில் தெரியலன்னா அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். தட்ஸ் இட். நான் வாட் டு யூ டூ ஆஃப்டர் த இன்டர்வியூ? 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுத்ததுக்காக அந்த கம்பெனிக்கு ஒரு தேங்க்யூ நோட் அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்ஜெக்டிவாக எவாலுவேட் பண்ணணும். உங்கள் டைரி எடுத்து முதல்ல நீங்கள் எந்த கொஷின்ஸ்க்கெலாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மூட், டோன் ஆஃப் வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், பாஸ்டர், ஐ கான்டாக்ட் இதெல்லாம் ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஜாப் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களை ஹையர் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் இஃப் தே சே தே லெட் யூ நோ, 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சொல்லலைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நவ் இன் கேஸ் யூ கெட் ரிஜெக்டட், சில கம்பெனிஸ் உங்களை செலக்ட் பண்ணாததுனால உங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ரிஜெக்ஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ரிஜெக்ஷன் இல்லைனா நம்ம யாருமே எதுலேயுமே இம்ப்ரூவ் பண்ணவே மாட்டோம். நீங்கள் ஒரு 50 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா 10 ஆஃபர்ஸ் ஆச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கீப் ட்ரையிங், டோன்ட் கிவ் அப். ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பேட் பிஹேவியருங்கிற என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.